பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். புரி வச்சா யார விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறையை அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பரிசை விளம்பரம் பெரிஃபெரிக் வீதியில் இப்பொழுது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலேயே வாகனங்கள் பயணிக்கக்கூடியதாக சட்டம் நடைமுறையில் உள்ளது. வேக கட்டுப்பாட்டை மீறினால் தண்டம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. பெரிஃபெரிக் வீதியில் காவல்துறையினர் சிறப்பாக கடமையாற்றி வருகின்றார்கள். இதன் ஒரு கட்டமாக விற்பனைக்கு அனுமதியற்ற 4500 கிலோ நிறையுடைய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பிரான்சில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படாதவை என தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருட்கள், புகையிலை பொருட்கள், பாரிஸ் நிறுவனங்கள் சிலவற்றின் பெயரில் தயாரிக்கப்பட்ட உடைகள், சப்பாத்துக்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பெரிஃபெரிக் போத்து மொம்மாத் பகுதியில் இருந்து 500 பேர் வரை வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் டொலிப்ரான் வலி நிவாரண மாத்திரைகளை உற்பத்தி செய்யும் சனோஃபி துணை நிறுவனத்தில் அரசாங்கம் பங்கெடுக்கும் என்று பொருளாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். டொலிப்ரான் சந்தைப்படுத்தும் அதன் துணை நிறுவனமான ஒபேலாவில் 50% வரையான பங்கினை விற்பதற்காக அமெரிக்க முதலீட்டு நிதியான CDAR உடன் சனோஃபி பேசி வருகிறது. பிரான்சில் ஒபேலாவின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான உத்தரவாதங்களை தாங்கள் பெற்றுள்ளதாக அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று பொருளாதார நிதி அமைச்சர் அந்துவா ஆமோந்த் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சனோஃபி அமெரிக்க முதலீட்டு நிதி நிறுவனத்தின் உடனான பேச்சுவார்த்தைகளை முடிவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பரிசில் அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மார்க்ஸ் டோமா தேவாலய கலை அரங்கில் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் 19வது தடவையாக பெருமையுடன் வழங்கும் தென்னங்கீற்று கலை மாலை. தாயக கலைஞர், தேசப்பாடகர் சாந்தன் அவர்களின் புதல்வர் கோகுலன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். பாடல்கள் பாடி மகிழ்விக்கின்றார். ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதான் அந்த இன்பம் இப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். நடனம், நாடகம், மண்ணின் மைந்தர்கள் மதிப்பளிப்பு, அறிவுத்திறன் போட்டி, பரிசளிப்பு என பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிரதம விருந்தினர் மண்ணின் மைந்தர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள். நுழைவு இலவசம். அனைவரும் அன்போடு வரவேற்கப்படுகின்றீர்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை.
3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னைய பிரதமர்கள் பயன்படுத்தியது போன்று அரசியலமைப்பின் 49.3வது பிரிவை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மறுக்க முடியாததாக இருக்கும் என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் விவாதம் நடத்த அரசாங்கம் விரும்புகிறது. ஏனெனில் இது பிரதிநிதிகள் தங்கள் முன்மொழிவுகளை முன்வைக்கும் தருணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய சட்டமன்றத்தின் நிதிக்குழுவின் துணைத் தலைவர் இத்தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறையாக அரசியலமைப்பின் 49.3வது பிரிவை பயன்படுத்த வேண்டிய சாத்தியம் மறுக்க முடியாதது என்று அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் இன்ஃபோவில் வெரோனிக் லுவாஜி மதிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அசல் உரையின் அடிப்படையில் திங்கட்கிழமை முதல் வரவு செலவு திட்டத்தின் வருவாய் பகுதி பற்றி எம்ஏபிக்கள் ஆய்வு செய்ய வேண்டும். வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதில் வெற்றி பெறும் சாத்தியத்தை அரசாங்கம் இழந்து நிற்கும் நிலையில் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பு இல்லாமல் அரசியலமைப்பின் 49.3வது பிரிவை பயன்படுத்த வேண்டிய நிலை பிரதமர் மிஷேல் பார்னியருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள அரசியலமைப்பின் 49.3வது பிரிவை பயன்படுத்த முற்றிலும் விருப்பமில்லை என்று வரவு செலவு மற்றும் பொது கணக்குகள் அமைச்சர் லோரன் செம்மாத்த தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் நாடாளுமன்ற குழுக்களுக்கு இடையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் அரசாங்கத்தால் வரையப்பட்ட வரவு செலவு திட்டம் மீதான உரை அடுத்த வாரம் விவாதிக்கப்பட உள்ளது. பொது கணக்குகளை நேர் செய்வது மற்றும் 2025இல் 5% பற்றாக்குறையின் நோக்கம் நிறைவேறியது என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். மிஷேல் பார்னியே அரசாங்கம் மருத்துவ உதவிக்கான செலவு கட்டுப்பாட்டை விரும்புகின்றது. ஒழுங்கற்ற சூழ்நிலையில் வெளிநாட்டினருக்கு விதிக்கப்பட்ட உதவி, பொது சுகாதார கருவி அதன் இலக்கில் இருந்து ஒருபோதும் திசை திருப்பப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம் என்று ஜூர்னல் டு டிமோஷில் வெளியிடப்பட்ட ஒரு செவ்வியில் பிரான்ஸ் பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். 2025 வரவு செலவு திட்டத்தில் ஆரம்பத்தில் அவற்றை அதிகரிக்க திட்டமிட்ட பின்னர் க்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை முடக்குவதற்கு செவ்வாய்க்கிழமை ஆதரவாக இருப்பதாக அரசாங்கம் கூறியது. பிரதிநிதிகளால் நிராகரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சனிக்கிழமை அன்று நிதிக்குழுவில் நிதிநிலை அறிக்கை வருவாய் பகுதியை நகலுடன் ஒப்பிடும் பொழுது பெருமளவில் மாற்றியமைத்த பின்னர் நிராகரித்தனர். உரை நீடிக்க முடியாததாகிவிட்டது என்று பிரதமர் மிஷேல் பார்னியர் ஜூர்னல் டு டிமோஷுக்கு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற விவாதம் வளரும் என்று நம்பினார். ஆனால் 49.3 மூலம் வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதை பிரதமர் நிராகரிக்கவில்லை. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ்.
குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. பிரான்ஸ் அரசாங்கத்தின் 2025 வரவு செலவு திட்டத்தை நிராகரிக்கும் பிரேரணைக்கு ரசம்பிளுமோ நேஷனல் வாக்களிக்காது என்று அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் வரவு செலவு திட்டம் மீதான எதிர் பிரேரணை ஆய்வு செய்யப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை கொண்டிருக்கும் தீவிர வலதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சூமிஸ் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பிரதியை நிராகரிப்பதற்கான பிரேரணையை தயாரித்துள்ளது. இதேவேளை மிஷேல் பேர்னியருக்கு ஒரு பரிசாக வரவு செலவு திட்டத்தை நிராகரிக்கும் பிரேரணையில் தாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என்று ரசம்பிளுமோ நேஷனல் தெரிவித்திருக்கின்றது. பிரான்ஸ் பேர்னிய அரசாங்கம் பெரும் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கின்றது. அமைச்சர்களின் ராஜினாமா அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. 2025 வரவு செலவு திட்ட தயாரிப்பு, நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு, விவாதம் என்பனவற்றுக்கு இடையே அரசாங்கத்துக்குள் ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. பேர்னிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு பின்னர் பிரதமர் மிஷேல் பேர்னியருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த முரண்பாடுகள் ராஜினாமா அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு பேர்னியரை தள்ளியிருக்கின்றது. மிஷேல் பேர்னிய அரசாங்கம் பிளவடையும் விளிம்பில் உள்ளதாக விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரதமர் ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையாளர் என்று எமனுவேல் மேக்ரோனின் ஆலோசகர் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர்கள் அனஸ் பெனியே ருனாஷே, டிடியே மொகோ ஆகியோரை தமது ராஜினாமா எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்